சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95 விழுக்காடு முடிவடைந்துள்ள நிலையில் இன்னும் 15 நாட்களில் மீதமுள்ள பணிகளும் முடிவடையும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அனைத்து மாநகராட்சிகள் நகராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள், வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ள திட்டங்களை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சென்னையில் மழைநீர் தேங்காத வகையில் அனைத்து சுரங்கப்பாதைகளும் சீரமைக்கப்பட்டு வருவதாகவும் 20 சென்டிமீட்டர் மழை அளவை தாங்கும் அளவிற்கு தான் மழைநீர் வடிகால்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். துறைமுகம் மதுரவாயில் இடையே அமைக்கப்பட்டு வரும் ஈரடுக்கு மேம்பால பணிகளுக்காக கூவம் ஆற்றுமடியே அமைக்கப்பட்டுள்ள தடுப்புகள் செப்டம்பர் மாதத்திற்குள் அகற்றப்படும் எனவும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் சாலை பணிகள் முடிவடையும் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்தார். நீங்க ஒரே நாள் அங்கே தூத்துக்குடிலாம் நீங்க ஒரு நாள் எவ்வளவு மழை பெஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒரே நாள் 60-70 சென்டிமீட்டர் பெஞ்சது. இயற்கை அதிகமாக வரும்போது எதையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. நம்ம சராசரி மழைக்கு சராசரியினுடைய இதுக்கு தான் நம்ம திட்டமிட முடியும், அதுதான் செய்ய முடியும். திடீரென்று அதிகமாக இருக்கிற போது அதில் கொஞ்சம் சிரமம். ஆனால் அனைத்து பதியும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்குறதுல தமிழ்நாடு அரசு சார்பாக அதை நிவர்த்தி பண்ணி 7 நாட்களுக்குள்ளாக மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. 128 இடங்களில் குடிநீர் குழாய்கள் உடைக்கப்பட்டிருந்தது. அனைத்து இடங்களும் சரி செய்து குடிநீர் குழாயும் கொடுக்கப்பட்டு விட்டது. குடிநீரும் கொடுக்கப்பட்டு விட்டது. முடிந்தது 9643 சாலைகள் முடிந்து விட்டது. நடைபெறும் பணிகள் 597 சாலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எடுக்க வேண்டியது 528 சாலைகள் எடுக்க விட வேண்டி இருக்கிறது. எனவே முடிய நாள் ஆகஸ்ட் 20க்குள்ளாக எல்லாத்தையும் முடிக்குவோம்.